வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு கண்ணதாசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். குறிப்பிட்ட தமிழ் ஊடகங்கள் எடுத்த கருத்து கணிப்பில் அதிமுக கிட்டத்தட்ட 150 இடங்களுக்கு மேலே வெற்றி பெறும் அப்படின்னு சில கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் தொடர்ச்சியாக அந்த 2-3 நாட்கள் நம்ம பார்த்தோம். உங்களுடைய பார்வை? அது நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னது தான். நீங்கள் திமுகவுக்கு அகைன்ஸ்டான தேர்தலாக இந்த களம் மாறிக்கிட்டு இருக்கு. அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லணும்னா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை, அதுக்கு பிறகு வேட்பாளர்கள் தேர்வில் ஏற்பட்ட குழப்படிகள் உட்பட பல விஷயங்கள். இப்போ திமுக வேட்பாளர்கள் தேர்வில் உள்கட்சியினரே எதிர்ப்பு மனநிலைக்குள்ளே, இப்போ நீங்கள் ராணிப்பேட்டை தொகுதி அங்கே மகனுக்கு சீட்டு கொடுத்ததுக்கு அப்பா எதிர்ப்பு தெரிவித்தது, பின்னாடி கடைசி நேரத்தில் அப்பாவுக்கே சீட்டு மறுபடியும் மாற்றி கொடுத்தாங்க. இங்கே டி நகர் தொகுதியில் அண்ணனுடைய பையனுக்கு சீட்டு கொடுத்ததுக்கு கரண்ட் எம்எல்ஏவாக இருக்க கருணாநிதி எதிர்ப்பு தெரிவித்து கட்சி விட்டு வெளியே போனார். இப்போ அவருடைய மகள் கூட தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி சொந்த கட்சிக்குள்ளேயே இந்த வேட்பாளர்கள் தேர்வுக்கு பிறகு பல இடங்களில் நிறைய எதிர்ப்புகள். அதே மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதிகளிலும் பல்வேறு முரண்பாடுகள் இருக்குது. எல்லா கட்சியிலும் நாங்கள் எதிர்பார்த்த தொகுதிகள் கிடைக்கல. மாறாக எங்கெல்லாம் கூட்டணி கட்சிகள் தோற்கடிக்க முடியுமோ அந்த இடங்களை தேர்வு செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்ச்சை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் அதிமுக திமுகவுடைய அந்த கூட்டணி கணக்குகள் வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்கு. அதில் அதிமுக கொஞ்சம் வலிமையாக மாறி இருக்குது. திமுகவுடைய தேர்தல் வியூகங்களும் எடுபடலை. ஏன்னா ஏற்கனவே 2021 அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை பெரும்பாலானவை நிறைவேற்றலை. அதன் மூலமாக மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் எதிரொலிக்குது. அவர் என்ன வேணுமாலும் ஸ்டாலின் தேர்தலின் கதாநாயகன் அப்படின்னு அவருடைய அறிக்கைகளை சொன்னாலும் அதை மக்கள் நம்ப தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம அந்த தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுள்ள கிட்டத்தட்ட 150 இடங்கள் அதிமுக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா திமுக எதிர்ப்பலை அந்த அளவுக்கு அடிக்குதுன்னு பார்க்கணுமா? அதிமுக ஆதரவுலை அவ்வளவு பெருசாக இருக்கா அப்படின்னு இல்லை, ஏற்கனவே மக்கள் எப்போவுமே ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் அடுத்த முறை ஆட்சி மாற்றத்தை விரும்பக்கூடிய மனநிலையில் தான் சமீப காலமாக இருந்துகிட்டு இருக்காங்க. இடையில் ஒரே ஒரு சிறிய விதிவிலக்காக அதிமுக ஒரு 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது. அதுக்கு முன்னாடி சரி, அதுக்கு பிறகு சரி, பெரிய அளவில் நீங்கள் எந்த கட்சியும் தொடர்ச்சியாக 2 முறை ஆட்சியில் இல்லை. அது எம்ஜிஆர் காலத்தோடு முடிஞ்சு போச்சு. 2 முறை 3 முறை தொடர் ஆட்சியில் இருந்ததெல்லாம் எம்ஜிஆரோட முடிஞ்சது. கடைசியாக ஜெயலலிதா அம்மையார் அந்த வரலாறை முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதனால் மீண்டும் இப்போ திமுகவுடைய 5 ஆண்டு கால ஆட்சி மக்கள்கிட்ட ஒரு பெரிய அதிருப்தியை உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் அதை ஏற்கனவே இந்த துப்புரவு தொழிலாளர் பிரச்சனை தொடங்கி எல்லா அடிப்படையிலிருந்து உயர்மட்டம் வரைக்கும் எல்லா தொழிலாளர்களும் ஆட்சிக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடி இருக்காங்க. நீங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த மாதிரி ஓய்வூதிய திட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரும்னு சொன்னதை நடைமுறை கொண்டு வரல. பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. அதனால் அரசு அதிகாரிகள்கிட்டையும் ஒரு பெரிய அதிருப்தியை இந்த திமுக உருவாக்கியிருக்கு. அது திமுக எதிர்ப்பு. அது ஆல்ரெடி திமுக எதிர்ப்பான நீங்கள் திமுக எதிர்ப்பு தான் அதிமுக ஆதரவாக மாறுமே தவிர அதிமுகவுக்கும் மக்கள்கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு பெறக்கூடிய அளவு அவங்க ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னா அவங்க மேலேயும் நிறைய அலிகேஷன் இருக்க தான் செய்யுது. குறிப்பாக பிஜேபி. ஸோ பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் ஏற்கனவே மக்கள்கிட்ட ஒரு பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. ஏன்னா இப்போ பிஜேபியோடைய கவர்மெண்ட் ஏற்கனவே தமிழ்நாட்டுக்குள்ளே பல திட்டங்களை தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை செய்யலை, நிதி ஒழுங்காக வழங்கலை, அது மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக அதனாலே அதிருப்தி இருந்தாலும் திமுகவுடைய ஆட்சி 5 ஆண்டு கால ஆட்சியோடைய அவலங்கள் அதிமுகவுக்கு ப்ளஸ்ஸாக மாறும் அப்படின்னு. ஆனால் அதிமுக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னதான் பிஜேபி தமிழ்நாட்டுக்கு எதிராக இருந்தாலும் கூட அதிமுக இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு தேவையான நலத்திட்டங்கள்லாம் ஈஸியாக எடப்பாடியால் கேட்டு வாங்கி பொதுமக்கள் செஞ்சிட முடியும் இல்லையா? இல்லை, அது ஏற்கனவே அவருடைய பிரச்சாரத்திலே அதான் சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து பல நலத்திட்டங்களை இங்கே கொண்டு வந்திருக்கோம். குறிப்பாக அந்த 11 மருத்துவக் கல்லூரிகளே எங்களுடைய ஆட்சி காலத்திலே 11 மருத்துவக் கல்லூரி நாங்கள் பெற்றுக் கொடுத்தோம். இதையெல்லாம் எங்களுடைய பெரிய சாதனை அப்படிங்கிறத அவர் பேசிக்கிட்டு இருக்கார். அது ஓரளவுக்கு சரியானதும் கூட. ஏன்னா நீங்கள் பாஜகவோட கூட்டணியில் இருந்தார் என்பதை தாண்டி மத்திய அரசோடு அவர் இணக்கமாக இருக்க வேண்டிய தேவை எல்லா முதல்வருக்குமே இருக்க தான் செய்யுது. இப்போ நீங்கள் ஸ்டாலின் எல்லாவற்றுக்கும் கடிதம் எழுத வேண்டிய தேவை மத்திய அரசுக்கு தான் எழுத வேண்டியிருக்கு. எனக்கு நிதியை கொடுங்க, நான் முரண்பட்டாலும் வேறு வழி இல்லை, நீங்கள் மத்திய அரசுக்கிட்ட இருந்தால் எல்லாத்தையும் கேட்டு பெற வேண்டிய தேவை இருக்குது. அதை விட்டு இவங்க என்ன இராணுவ நடவடிக்கையின் மூலமாக எல்லாத்தையும் பெற முடியும்? ஸோ இது ஒரு மத்திய அரசு மாநில அரசுகளுக்கான ஒரு இணக்கப்போக்கு என்பது தேவையான ஒன்று. அப்போ தான் மக்களுடைய நலத்திட்டங்களையும் நம்ம கட்டாயமாக இணைஞ்சு செய்ய முடியும். அதில் பாஜகவும் ஒரு பெரிய விடாப்பிடியாக இருக்குது. ஏன்னா அவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கறது, தன்னுடைய கொள்கைகளை தன்னுடைய சித்தாந்தங்களை ஏற்காத மாநிலங்களை தொடர்ச்சியாக புறக்கணிப்பது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. குறிப்பாக நீங்கள் இப்போ இந்த முறை இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு என்பதே பாஜக முழுக்க இந்தியை ஏற்றுக்கொண்ட மாநிலங்களை அதிகப்படியான நாடாளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்கிட்டு அவர்களுடைய ஆதரவோடு மட்டும் நம்ம ஆட்சி அமைத்தா போதும், நமக்கு தென்னிந்தியாவில் நமக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ளே போயிட்டுருக்கு. இப்போ இந்த தொகுதி மறுசீரமைப்பு மூலமாக தமிழ்நாடு தன்னுடைய
தேர்தல் அதிகாரத்தை இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 543லேருந்து 850 தொகுதிகளாக உயர்த்தப்படும் போது 500க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வட இந்தியாவில் மட்டுமே உருவாக்கப்படும். குறிப்பாக நீங்கள் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஊபி, மகாராஷ்டிரா போன்ற சில மாநிலங்கள் இப்போவே அவங்க தான் வந்து இந்திய நாடாளுமன்றத்தை தீர்மானிக்கக்கூடிய மாநிலங்களாக இருக்குது. தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவமே மறுக்கப்பட்டு இருக்கு. இந்த சூழலில் மறுபடியும் தொகுதி மறுசீரமைப்பின் மூலமாக இன்னும் கூடுதலாக அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது தமிழ்நாடு போன்ற, கேரளா போன்ற, ஆந்திரா போன்ற, கர்நாடகா போன்ற பாஜக எதிர்ப்பு மனநிலை கொண்ட மாநிலங்களிலிருந்து நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுப்பாமல் போங்க, எங்களுக்கு தேவையே இல்லை, எங்களுடைய ஆட்சியை நாங்கள் அமைத்துக் கொள்வதற்கு தேவையான பலத்தை நாங்கள் அங்கிருந்தே உருவாக்கிக்குவோம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் பாஜக செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறதை நம்ம மறுக்க முடியாது. இருந்தாலும் நம்ம மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து தான் நீங்கள் செயல்படுத்த முடியும் என்கிற எடப்பாடி அவருடைய சில விடயங்களை வந்து நம்ம மறுத்த முடியாது. அவர் ஆட்சியோடு இருந்து சில விடயங்கள் செஞ்சு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ நீங்கள் திமுக எடுத்துக்குவோம். எடப்பாடியார் வந்து டெல்லியின் அடிமைன்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் வந்து துணை முதல்வராக இருக்கும்போது டெல்லியின் உத்தரவுக்கு இணங்கி தான் வந்து மீத்தேன் போன்ற நாசகார திட்டங்களை கையெழுத்து போட்டு பின்னாட்டில் வந்து நான் தெரியாமல் போட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டார். அதாவது இது என்ன திட்டம்னே தெரியாமல் கையெழுத்து போட்டது. அது எப்படி ஒரு துணை முதலமைச்சருக்கு அது என்ன திட்டம் தெரியாதா? இப்போ திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காந்தி செல்வன், நாமக்கல் தொகுதி எம்பியாக இருந்த காந்தி செல்வன் தான் நீட்டு மசோதா கொண்டு வந்த போது ஆதரவாக வந்து அதுக்கு வாக்களித்தார் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். ஸோ நீட்டும் வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது தான். அப்போ இவர்கள் டெல்லிக்கு எதிராக பேசி இந்த மக்களுக்கு எதிரானதுன்னு பேச அவங்க தயாராக இல்லை. அதனால் பாஜகவுக்கும் சரி காங்கிரஸுக்கும் சரி பெரிய வேறுபாடெலாம் இல்லை. காங்கிரஸ் மறைமுகமாக கொள்ளும், பாஜக நேரடியாக கொள்ளும். இதில் திமுக, அதிமுக ரெண்டுமே டெல்லியோடைய அடிமைகளாக தான் இருக்காங்க. இதில் யார் மக்களுக்காக செயல்படுறாங்க அப்படிங்கிறத வந்து அவருடைய இந்த ஆட்சி காலத்தில் அவர்கள் மத்திய அரசிடமிருந்து என்னென்ன பெற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுலாம் நான் பார்க்க முடியும். ஓகே, இப்போ கருத்து கணிப்பில் அதிமுக ஜெயிக்கும் அப்படின்னு பார்க்குற அந்த விஷயத்தில் அதிமுகவோட கோட்டை அப்படின்னா அது கொங்கு மண்டலம் தான். ஆனால் இந்த முறை திமுக கோட்டையாக இருக்கக்கூடிய சென்னையில் கூட கிட்டத்தட்ட 8லேருந்து 10 தொகுதிகள் அதிமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வேற சொல்கிறாங்களே. இல்லை, உறுதியாக போன தேர்தலில் ஒரே அடியாக திமுகவுக்கு சாதகமாக சென்னை மண்டலமே, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களுடைய ஒட்டுமொத்த தொகுதியிலுமே மதுராந்தகம் தவிர்த்துட்டு மீதி 36 தொகுதியிலும் திமுகவுக்கு தான் வாக்களிக்கப்பட்டது. ஒரு தொகுதியில் மட்டும் அதிமுக வென்றது. இந்த முறை வந்து பெருமளவில் மாறும். நீங்கள் போன முறை சென்னையில் கூட ஒரு சில இடங்களில் வந்து ரொம்ப சொற்பமான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அதிமுக, திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு இருந்தது. திமுக வந்து இப்போ நீங்கள் டி நகர் தொகுதியில் 137 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக இருக்கட்டும், பல்வேறு தொகுதியில் அப்படி தான் இருந்தது. இந்த தேர்தலில் ஒட்டுமொத்தமாக தலைநகருக்குள்ளே இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்கள் வந்து அங்கேருந்து வெளியேற்றப்பட்டது. இப்போ நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய குடிசைகளை எல்லாம் இடிச்சுட்டு அவங்களெல்லாம் அடுக்குமாடி குடியிருப்புகள் மாற்றம் சொல்லிவிட்டு அந்த மக்கள்கிட்ட பெரிய அதிருப்தி. இங்கே இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள், துப்புரவு தொழிலாளர்கள் உட்பட எல்லாருக்குமே வந்து திமுக வந்து தொடர்ச்சியாக வந்து துரோகம் செய்ததாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் சென்னைக்குள்ளே பெரிய அளவில் எதிரொலிக்கும். இன்னும் குறிப்பாக ஆம்ஸ்டாங்குடைய கொலை, சென்னையின் பூர்வகுடி மக்களுடைய மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவராக வளர்ந்து வந்த ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை செய்யப்பட்டதும் அந்த கொலைக்கு எதிராக நீதிமன்றங்களில் வந்து எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று அம்மையார் அக்கா பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்கள் போகும்போது அதற்கு எதிராக திமுக ஸ்டாண்ட் எடுத்தது எல்லாமே வந்து பெரும்பாலான சென்னை பூர்வகுடியிடையே ஒரு பெரிய அதிருப்தியை உருவாக்கியிருக்கு. அதனால் பெரிய அளவில் வந்து இந்த முறை வந்து ஓட் ஸ்விங் நடக்கும். நிறைய தொகுதிகளில் வந்து அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உறுதியாகவே சென்னைக்குள்ளே இருக்காரு, எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா மீண்டும் மீண்டும் திமுகவே வெற்றி பெறுவதற்கு ஒன்றும் திமுக வந்து 5 ஆண்டுகள் ஒன்றும் பாலாரும் தேனாரும் சென்னையில் ஓட விட்டுருல. பெருநகர சென்னையில் வந்து பல்வேறு சிக்கல், நிர்வாக சீர்கேடுகள் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது 5 ஆண்டுகளில் எந்த விதமான. இப்போ 4000 கோடி ஒதுக்கப்பட்ட அந்த மழைநீர் கால்வாயுடைய 4000 கோடி ஒதுக்கப்பட்டதெல்லாம் வந்து பெரிய விமர்சனமாச்சு. 4000 கோடி முறையாக செயல்படுத்தப்பட்டதா, ஒவ்வொரு மழைக்காலம் போதும் மீண்டும் மீண்டும் சென்னை வந்து மிதக்கப்படக்கூடிய நிலை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து மக்கள் வந்து உணர்ந்திருக்காங்க. அதனால் வந்து கட்டாயமாக சென்னைக்குள்ளே பெரிய மாற்றம் உறுதியாக வரும். அது மற்ற ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதுமே எதிரொலிக்கும் அப்படிங்கிறது தேர்தல் முடிவில் கிடைக்கும். ஜோஸ் மார்ட்டின் வந்து உதயநிதிக்கு எதிராக தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. அப்படின்னா அதிமுகவை பின்புறத்திலிருந்து ஆதரிக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் உதயநிதி வந்து லால்குடி தொகுதியில் பிரச்சாரத்துக்கு மேற்கொள்ளும் போது அவர் ஒரு வார்த்தையை பேசியிருக்கிறார். லால்குடி தொகுதியுடைய வேட்பாளர் அதிமுக வந்து அவங்க மார்ட்டினுடைய மனைவி தான் நிற்கிறாங்க, லீமா ரோஸ் மார்ட்டின் தான் வேட்பாளர் நிற்கிறாங்க. அவருக்கு எதிராக இவர் பேசும்போது வந்து இந்த வேட்பாளர் யார் தெரியுமா, இவங்க வந்து இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே மறைமுகமாக லாட்ரி மறுபடியும் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. முதல்ல லாட்டரியை தடை செய்தது வந்து கருணாநிதி கிடையாது, லாட்டரி தடை செய்தது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அதற்கு முதற் காரணமாக இருந்தவர் தலைவர் வேல்முருகன் அவர்கள். அவர் தான் 2001-6 காலகட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது இந்த லாட்டரியால் இங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் எப்படி வந்து சுரண்டப்படுறாங்க, அவருடைய நிறைய பேர் தற்கொலை செய்து கொள்வதும் இளம் விதவைகள் உருவாவதும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அம்மையார் ஜெயலலிதா எடுத்து சொல்லி அதன் அடிப்படையில் லாட்டரி தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் நீங்கள் வந்து கருணாநிதி ஆட்சி காலத்தில் லாட்டரிக்கு எந்த விதமான தடையும் கொண்டு வரல. இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க, திடீர்னு லாட்டரியை வந்து அவங்க கொண்டு வருவாங்கன்னு நீங்கள் ஒரு இது சொல்கிறீங்க. அதுக்கு தான் ஜோஸ் சார்லஸ் சொல்கிறாரு, அப்போ லாட்டரி எதிர்க்கக்கூடிய நீங்கள் ஏன் எங்ககிட்ட 500 கோடி ரூபாய் நன்கொடை பெற்றீங்க அப்படின்னு கேள்வி இருப்பார். இதற்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் பதில் சொல்ல தயாராக இருக்காரா?
அதான் கேள்வி. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் மக்கள் விரோத செயல்பாடுகள் இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையுமே நன்கொடை வாங்கக்கூடிய ஒரு கட்சி எப்படி நீங்கள் அவங்களுக்கு எதிராக செயல்பட முடியும்? லாட்ரி அதிபர்கிட்ட வாங்குறீங்க, மணல் மாஃபியாக்கள்கிட்ட நன்கொடை வாங்குறீங்க. இன்னும் கூடுதலாக மத்திய அரசு வந்து அதானிக்கும் அம்பானிக்கும் தான் வேலை செய்கிறது என்று சொல்லக்கூடிய திமுக தமிழ்நாட்டில் அதானி குழுமத்தோடு பெருமளவிலான வேலை திட்டங்களை நீங்கள் பல கோடி முதலீடுகள் வந்து அதானிக்கு வந்து திமுக கொடுத்துருக்கு. அப்போ திமுகவுடைய வேலை திட்டம் என்ன? திமுக யாருக்காக வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு கேள்வி. நீங்கள் மறைமுகமாக ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு எல்லாம் பேசிட்டு நீங்கள் நேரடியாக மேடைகளில் பேசுகிறீங்க, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு எல்லாம் பேசிட்டு மறைமுகமாக ஆர்எஸ்எஸ்ஸின் கையாளையாகத்தான் திமுக அங்கே செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்திருக்காங்க. நீங்கள் காட்டுப்பள்ளி துறைமுக திட்டங்கள் உட்பட எல்லா திட்டம், நீங்கள் சிவகங்கை போன்ற மாவட்டங்களில் போங்க, பல ஆயிரம் கோடி இந்த சூரிய மின்சக்தி திட்டம் வந்து யார்கிட்ட கொடுத்துருக்கீங்க? அதானி திட்டத்தை அதானி குழுமத்துக்கு கொடுக்குறீங்க. ஏன் அதை வந்து திமுக ஏன் அதை தடுத்து நிறுத்த முடியல? திமுக தான் அதானிக்கும் அம்பானிக்கும் எதிரான நிலைப்பாடு கொண்ட கட்சியாச்சு. அப்போ ஏன் இவர்களோடு நீங்கள் வந்து ஒப்பந்தம் செய்ய வேண்டிய தேவை இருக்குது? அப்படின்னா திமுகவும் இந்த எல்லா கொள்ளை கூட்டங்களுக்கும் மறைமுகமாக வேலை செய்கிறவங்களா இருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த லாட்ரி அதிபர்கிட்ட வாங்கக்கூடிய அந்த 500 கோடி அவர் வெளிப்படையாக சொல்லிட்டாரு. இதற்கு வந்து உண்மையிலே திமுக நேரடியாக பதில் சொல்ல தயாராக இருக்காங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா 500 கோடி ரூபாய் ஒரு நீங்கள் வந்து உதவியாக வாங்குறீங்க, நன்கொடையாக வாங்குறீங்கன்னா உங்கள் ஆட்சியில் அவர்களுக்கு ஃபேவராக நீங்கள் செயல்பட வேண்டிய தேவை இருக்கா இல்லையா? அவர் 500 கோடி விஷயத்தை மட்டும் சொல்லலை, சில நடிகைகளுக்காக அவர் உதயநிதி வந்து தற்கொலை முயற்சி ஈடுபட்டார் அப்படிங்கிற விஷயம் ஏற்கனவே எடப்பாடியாரே பிரச்சாரத்தில் தானே சொல்லியிருக்கிறாரு. பால்டாயில் குடிச்சு உங்களை மாதிரி நாங்கள் ஒன்றும் பால்டாயில் குடிக்கல, இரவு 12 மணிக்கு மேலே யார் எந்த நடிகையின் காலையும் தேடி ஓடலை அப்படின்லாம் நேரடி அட்டாக் பண்ணியிருக்காரு. இன்னும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து நடிகைக்காக கார் ரேஸ் நடத்தினது இதெல்லாமே பேசினாங்க. நீங்கள் எடப்பாடி பேசுனது ஓகே, உதயநிதியை பற்றி அவரோட பர்சனல் விஷயத்தை சார்லஸ் மார்ட்டின் பேசுகிறார் அப்படின்னா அந்த அளவுக்கு என்ன நடக்குது? இல்லை, போன தேர்தல் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் அந்த வியூக வகுப்பாளர்களில் ஆதவ் அர்ஜுனாவும் ஒருத்தர். அதை வந்து நீங்கள் ஆதவ் அர்ஜுனாவும் பல முறை சொல்லியிருக்காரு, 2021 திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நாங்கள் வேலை செய்தோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால் வந்து திமுக அவர்களுக்கான திமுக ஆட்சிக்கு வரதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு. ஆமாம், அதாவது அவருடைய மிகைப்படுத்தலாக இருக்கலாம். ஆனால் அவரும் ஒருவர், அவர் வந்து அந்த வியூக வகுப்பு வேலை செஞ்சு சொல்றதுக்கும் திமுக ஆட்சிக்கு வரது காரணமே நான். ஆதவ் அர்ஜுனா எதைத்தான் வந்து உண்மை பேசியிருக்காரு. ஆதவ் அர்ஜுனா எல்லாவற்றிலும் தன்னை ஏதோ ஒரு பெரிய மக்கள் சேவகராக காட்டியிருக்காரு. உண்மையில் ஆதவ் அர்ஜுனாவை பின்புலமே காரி துப்புற அளவில் சார்லஸ் மார்ட்டினே ஆதவ் அர்ஜுனாவை காரி துப்புனாரு. விஜய் வந்து ஆதவ் அர்ஜுனா அடிச்சிருவார், விஜய் வந்து ஆதவ் அர்ஜுனாவோட எச்சரிக்கையாக இருக்குன்னு சொந்த மைத்தினர் சொல்லக்கூடிய அளவில் இருந்துக்கிட்டு அவர் வாய் ரொம்ப பேசக்கூடிய ஆள். ஆனால் உண்மை என்னென்னா திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மார்ட்டின் குடும்பம் விரும்பியது. இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் 2006-11 காலகட்டங்களில் திமுக கருணாநிதி முதல்வராக இருந்த காலகட்டங்களில் மார்ட்டின் குடும்பம் மிக அதிகப்படியாக தமிழ்நாடு அரசியலில் வந்து கோலொற்றிய ஒரு காலகட்டம் இருந்தது. யாரையும் மறுக்கவே முடியாது. மார்ட்டின் குடும்பம் வந்து திமுக ஆட்சி காலத்தில் ரொம்ப செல்வ செழிப்பாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் மறுக்க முடியாது. அதனால் இந்த சார்லஸோடைய குற்றச்சாட்டுகள் வந்து உண்மையிலே வந்து சரியானதாக தான் இருக்குது. அதை வந்து திமுக எப்படி எதிர்கொள்ள போகுதுன்னு பார்ப்போம். 2026 தேர்தல் அரசியல் காலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் கருத்து கணிப்பில் லீடிங்கில் இருக்குது. அதிமுக ஜெயிக்கும். இது திமுக மீதான இருக்கக்கூடிய அலிகேஷன் என்னென்னு அப்படின்னு நிறைய விஷயங்களை ஓப்பன் அப் பண்ணியிருக்கீங்க. பொதுமக்கள் எப்படிப்பட்ட முடிவை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி.